மக்களே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சேலத்தில் இருக்க எல் பாசோ ஹோட்டலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதுதான் ஹோட்டலோட கெஃபெட்டீரியா. சூப்பர் டெக்கரேஷனோட ஓரளவுக்கு மாடலாக ஓரளவுக்கு கிளாஸியாக வந்து வச்சுருந்தாங்க. மேலே இருந்து நம்ம பார்க்குற வியூ ஃபுல் சேலமே தெரியுங்க. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது, செம்ம அமேசிங்காக இருந்தது. அவங்களோட ஃபுட்டு புஃபே தான். ஸோ உங்களுக்கு புஃபேலேயே வந்து இட்லி, பொங்கல், தோசை, வடை எல்லாம் வச்சுருப்பாங்க. அதை மீறி நீங்கள் ஆம்லேட்டு, முட்டை தோசை இதெல்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலாக போட்டு தருவாங்க. மட்டும் இல்லாமல் பூரி, ஆலு பரோட்டா, காஃபி, டீலாம் உங்களுக்கு அந்த டைமில் சூடாக போட்டு உங்களுக்கு சர்வ் பண்ணுறாங்க. அது இந்த ஹோட்டலில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னே சொல்லலாம். பிரேக்ஃபாஸ்ட் இஸ் பியூர்லி காம்ப்ளிமெண்ட்டுங்க. அதே மாதிரி அவங்களோட சர்வீஸ் அண்ட் ப்ரெசன்டேஷன் செம்ம சூப்பராக இருந்ததுங்க. அமேசிங்கான ஒர்க்கு. உண்மையிலேயே அவங்கள பாராட்டணும். உண்மையில சாப்பிட மாட்டேன். ஃபர்ஸ்ட்லாம் பிரமாதமாக முடிஞ்சது. அடுத்தது சூப்பராக ஒரு சூடாக ஒரு காஃபி போட்டுட்டு அவரோட பால்கனிலேருந்து மேலே அழகாக வியூ பார்த்துட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது. ஸோ அது முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நான் ரூமுக்கு போயிட்டேன். ரூமுக்கு வெளில இருக்கிற இடம் கொஞ்சம் காம்பேக்டாக தான் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இங்கே ரூம் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் தான். நீங்கள் ஆக்சஸ் காமிச்ச உடனே உள்ளே போகலாம். ஸோ அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஸோ ஆக்சஸ் டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஓகே ஏசி, அதுக்கான கண்ட்ரோல் இங்கே வச்சுருக்காங்க. இது வந்து ப்ரைவசி மோடு. சர்வீஸ் யாராவது வேணும்னா அதுக்கு இதான் இந்த பட்டன் அமுத்தணும். லாண்ட்ரிக்கு இந்த பட்டன் அமுத்தணும். ஸோ அமுத்துனீங்கன்னா லைட் எரியும். இது வந்து பெட்டு வந்து நேற்று நல்லா இருந்தது. இது வந்து அடுத்த நாள் போகும்போது நான் எடுக்கிறதுனால கொஞ்சம் எல்லாம் மாறிச்சு. வரும்போது அந்த வாத்து ஸ்டீலெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. வாத்து மாதிரி டிசைன் அந்த டவல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது. ஸோ இப்போ வந்து நான் போகும்போது தான் எடுக்கிறேன். ஸோ அதனால் மேபி கலைஞ்சிருக்கும் நிறைய. நல்லாவே க்ளீனாக இருந்தது ரூமு. ஸோ இப்போ கலைஞ்சிருச்சு. ஸோ மற்றபடி இதை பாருங்கள். டிவி வந்து டாடா ஸ்கை கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அப்புறம் ஒரு கெட்டிலோட பார்த்தீங்கன்னா ஒரு மில்க் பவுடரு, அப்புறம் டீ தூள் எல்லாமே கொடுத்துட்றாங்க இன்ஸ்டண்ட்டாக போட்டு சாப்பிட்றதுக்கு. பீரோ மாதிரி சின்ன பீரோ ஒன்று கொடுக்குறாங்க. அழகாக ஹேங்கர் கீங்கர்லாம் போட்டு சூப்பராக நீங்கள் மாட்டிக்கலாம். அழகாக இப்படி பண்ணிங்கன்னா இது முடிக்கும். ஸோ பார்ஷலாகவும் முடிக்கலாம், அப்படியே கொஞ்சமாக ஃபுல்லாகவும் முடிக்கலாம். மூடிட்டிங்கன்னா இப்போ அழகாக ஒரு சேர் இருந்தது. இதெல்லாம் டவல் காய வச்சு நாஸ்தி பண்ணிட்டேன் நான். ஆனால் வரும்போது சூப்பராக இருந்தது. அப்புறம் ஒரு மேட் ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் அழகாக ஒரு டீப்பா, சின்ன டீப்பா. டோருக்கு வச்சு சைட் லேம்ப், இது ரீடிங் லேம்ப்பு படிக்கிறது போடுறதுக்கு அந்த சைடில் ஒன்று இருக்குது. அதே மாதிரி ரீடிங் லேம்ப்பு, சார்ஜ் போடுறதுக்கு ஸ்விட்சஸ்லாம் அந்த சைடில் போடுறதுக்கு. இங்கேயும் ஒரு ரீடிங் லேம்ப் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஃபேன் கூட பார்த்தீங்கன்னா என்ன ஃபேன் தெரியல, போட்டால் லைட்லாம் எரியுது. அழகாக லைட்லாம் எரியுது. ஸோ ஃபேன் ஒன்று இருக்கு, சென்ட்ரலைஸ்ட் ஏசி. அப்புறம் 4 சைடு வந்து சீலிங் லைட் 4 சைடுமே வச்சிருக்காங்க. பாருங்க, சின்னதாக 4 சைடுமே வச்சிருக்காங்க. ஸோ அது அப்புறம் அழகாக ஒரு குப்பை தொட்டி, வேஸ்டெல்லாம் போகிறதுக்கு ஒரு குப்பை தொட்டி. அப்புறம் பாத்ரூம் வந்து ஹைலைட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்க,
அழகாக ஒரு கண்ணாடி இங்கிலீஷ் படத்துலலாம் வர மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு அழகாக ஒரு வாஷ் பேஷன் சூப்பராக ஜாகுவார் வாஷ் பேஷன் போட்டிருக்காங்க. டாய்லெட்டு சூப்பராக இருக்குது பாருங்க, க்ளீனாக இருக்குது டாய்லெட்டும் செம்ம க்ளீனாக இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்யூ ஹோல்டரு இதெல்லாம் இருந்தது. இங்கே வந்துட்டு ஷவர், எல்லா ஹோட்டல்லையும் தர மாதிரி ஒரு ஷாம்பு, அப்புறம் மாய்ஸ்சரைசர், ஒரு ப்ரஷ்ஷு அதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ 3000 rupeesக்கு இது ஒரு நல்ல டீல் தான். ஸோ சேலத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு சூப்பராக வந்து ஸ்டே ஃபேமிலியோட வந்து நல்ல டீசெண்டான இடத்துல ஸ்டே பண்ணோம்னா 100% நான் தங்கி ஒரு நாள் தங்கி பார்த்ததில் சொல்கிறேன். 3000 rupeesக்கு 100% booking.comல நான் பார்த்தேன் 3500 + டேக்ஸ் இருந்தது. பட் இங்கே வந்து 3000 rupees தான். நீங்கள் டைரெக்டாக வந்து பே பண்ணிக்கோங்க. அவங்க ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டைரெக்டாக புக் பண்ணிக்கோங்க. எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க, சர்வீஸ்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. நான் வந்துட்டு ரூமுக்கே வந்து ஒரு நாள் நைட்டு 8 o'clock நான் வந்து செக் பண்ணேன். அப்புறம் 12 o'clock போயிட்டு சரி இன்னும் கொஞ்சம் நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் 5 o'clock வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பரவாயில்ல சார் சொல்லிட்டு ஃப்ரீயாகவே எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. 12 to 12 ஸ்ட்ராட்டஜிலாம் இங்கே இல்லை. ஸோ ஒர்த்துட்டு. ஸோ பாருங்கள் அழகாக இருப்பாங்க வியூலாம் நல்லா இருக்கு. இத்துடன் உங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.